அட்டகாசமான டேஸ்ட்டில் ப்ரோட்டீன் ரிச்சா கருப்பு கொண்ட கடலை குழம்பு சுலபமாக சுவையாக செய்யலாமா? இது செய்கிறதுக்கு முதல்ல ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை 5 நிமிஷம் சுடு தண்ணியில் ஊற வச்சிடலாம். இப்போ கடாயில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, நல்லா ஒரு பெரிய வெங்காயத்தை ரஃபாக சாப் பண்ணி சேர்த்துட்டு கூடவே ஒரு 10 பல்லு பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், 3 முந்திரி சேர்த்துட்டு இது கூட கை ஃபுல்லாக துருவின தேங்காயும் சேர்த்து கூடவே 2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். சிம்மில் வச்சு அந்த தேங்காயோட கலர் மாற அளவுக்கு வதக்கிட்டு ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து 1 டீஸ்பூன் கல்லுப்பு, கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மையாக அரைச்சி கொண்டு வந்துடலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். இது கூட 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரு தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கலாம். இது கூடயே நம்ம அரைச்ச விழுதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி, அதாவது அந்த மிக்ஸி ஜாரை அலசி அந்த தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். நிறைய தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு கொதிக்கட்டும். இப்போ 1 கப் அளவு கருப்பு கொண்டக்கடலையை ஓவர் நைட்டு ஃபுல்லாக சோக் பண்ணிவிட்டு நல்லா 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போ அந்த தண்ணியோடையே அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஹையில் வச்சு கொதிக்க விடுவோம். கொதிச்சுட்டு இருக்கும்போது கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியும் அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு திக்காகிற வரைக்கும் கொதிக்க விடுவோம். திக்காகி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தாராளமாக கொத்தமல்லி கருவேப்பிலை இலைகளை தூவிட்டு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். இந்த சூப்பரான ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.